வணக்கங்க. இந்த ஒரு வார காலமா ஒரு மானம் உள்ள மனசாட்சி உள்ள மனிதன் எந்த செய்தியை கண்ணில் பார்க்கக்கூடாது காதில் கேட்கக்கூடாதுன்னு நினைப்பானோ அந்த மாதிரி ஒரு செய்திகளையா டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முதல் செய்தி, 2.5 வயது குழந்தைக்கு சிசுவுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக பிரமுகர் கைது. அதுக்கடுத்து விமான பணிப்பெண்ணுக்கு போதையில் பாலியல் தொந்தரவு செய்த திமுக கவுன்சிலர் கைது. அதுக்கு அடுத்த நாள் 75 வயது முதியவரை தாக்கிவிட்டு 70 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியவரை தேடி வரும் போலீஸ். நேற்று திருநெல்வேலியில 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியை கடத்தி காட்டுக்குள்ளே சென்று கற்பழித்து துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தவனை தேடி வரும் போலீஸ். இன்னைக்கு காலையில ப்ராஜெக்ட் செய்வதற்காக சென்னைக்கு வந்த ஒரு மாணவியை காரில் கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை தேடி வரும் போலீஸ். செய்தியாங்க இது? செய்தியா? கேட்கக்கூடிய செய்தியா? தமிழகம் என்ன நிலைமையில இருக்குங்கிறதுக்கு இதுக்கு மேல என்னங்க சாட்சி வேணும்? என்ன சாட்சி வேணும்? இதை மாத்துறதுக்கு நம்ம கையில இருக்க ஒரே ஒரு ஆயுதம் தேர்தல். அதிலையாவது நம்ம நல்லபடியா முடிவெடுத்து வாக்களிப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம்.